அதிகமான கவலையோடையும் அதிக டிப்ரெஷனோடையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்காக ஒரு அழகான துவாவை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸில் பார்க்க முடியுது. அந்த ஒரு துவா என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு தடவை அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பள்ளிவாசல்ல ரொம்ப சோகத்தோட ரொம்ப கஷ்டத்தோட மன சஞ்சலத்தோட உட்கார்ந்துருந்தாங்களாம். ஸோ அவங்க உட்கார்ந்துருந்த அந்த நேரம் தொழுகையோட நேரம் கூட இல்லையா. அதை பார்த்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, உமாமா அவர்களே, நீங்கள் இந்த அளவுக்கு மன கஷ்டத்தோட மன சஞ்சலத்தோட இங்கே உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த நேரம் தொழுகக்கூடிய நேரம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அதிகமான கடன் இருக்குது, அதனால் என்னுடைய மனம் ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது, இதுக்கு என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை, அதனால தான் இங்கு இந்த மாதிரி உட்கார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கு முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவாவை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதை தினமும் நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் ஓதிவாங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வான் அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒரு துவாவை அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு துவாவை யார் காலையிலையும் மாலையிலையும் தொடர்ந்து ஓதி வராங்களோ அவங்களுடைய கடனையும் கவலையும் அல்லாஹ் நிச்சயமாக நீக்கிடுவான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த துவா ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல் வஅஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால்.